ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர், திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் நீ அதிமுகவை கரைக்கும் போது திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்தா ஒன்றும் அது பெரிய தவறு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாரு. குதிரை பேரம் பண்ணி கட்சி எம்எல்ஏக்களை இழுக்கிறீங்க நீங்கள் இதை பற்றி பேசலாமாங்கிற மாதிரி விமர்சிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் திமுக தாவேக்காவும் பாஜக எதிர்ப்பு புள்ளியில் ஒன்றிணையணும்னு ஒரு புதிய கான்செப்டை அவர் வைக்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து பாஜகவை எதிர்க்கணும்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் திமுக சேர்ந்தா ஒன்றும் பெரிய என்ன தப்பா அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் சொல்றாரு. இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம எப்படி எடுத்துக்கணும், எப்படி இதை பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும்? அண்ணன் திருமா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் பாஜக எதிர்ப்பை இந்தியாவில் பதிவு செய்ய முடியாது என்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது யதார்த்தமான உண்மையும் கூட. பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பில் முந்தி நிற்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் சல்லடை போட்டு செலுத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்கிற பாசிச எதிர்ப்பை போல, பாஜக எதிர்ப்பை போல வலிமையாக இன்னொரு கட்சி பதிவு செய்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. காங்கிரஸ் கட்சி கூட பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும் அந்த விஷயத்துல. அந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கொள்கை ரீதியாக ஒரு யுத்தத்தை தொடுக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த அடிப்படையில் அண்ணன் சொன்னார் என்று புரிந்து கொண்டாலுமே கூட இதுல ஒரு முரண்பாடு இருக்கு. அண்ணன் என்ன சொல்றாரு? பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்தில் தாவேக்காவும் திமுகவும் ஒன்னா இருக்கணும். சரி, நியாயம், அப்படியே வச்சுக்குவோம். திமுக எதிர்ப்பதில் 10% பாஜகவை தாவேக்கா எதிர்த்திருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு அண்ணன் பதில் சொல்லணும். எந்த இடத்தில் தாவேக்கா பாஜகவை எதிர்த்திருக்கிறது? இதுவரை தாவேக்கா ஒரு நிமிடமாவது பாஜக எதிர்ப்பை பதிவு செய்து எங்காவது பேசி இருக்கிறதா? அல்லது பாஜக எதிர்ப்புக்காக எங்காவது ஒரு இடத்தில் களமாடி இருக்கிறதா? தாவேக்கா இதுவரை பாஜகவுக்கு எதிராக ஒரு இம்மி அளவும் நகரவில்லை என்கிற போது ஆளுநர் விவகாரத்தில் துவங்கி மாநில சுயாட்சியிலிருந்து, மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிற நிதியிலிருந்து, இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை கேள்விக்குறியாக்கியதிலிருந்து, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்க தவறி இருக்கிறது பாஜக என்கிற எல்லா விஷயத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கடந்த 15 ஆண்டுகளாக வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிற இயக்கத்தை எந்த எதிர்ப்பும் பதிவு செய்யாத இயக்கத்தோடு ஒரு மெர்ஜ் பண்ணி அது ரெண்டும் சேர்ந்து பாஜகவை எதிர்க்கணும்னு சொல்றது எந்த வகையில் சரியாக இருக்கும்? இங்க 15 ஆண்டு கால எதிர்ப்பை திமுக பதிவு செய்திருக்க, 15 நிமிட எதிர்ப்பையாவது தாவேக்கா பதிவு செய்திருக்கா? அப்போ தாவேக்காவிடம் போய் என்ன சொல்லணும்னா, வாங்க திமுகவோட சேர்ந்து நம்ம பாஜகவை எதிர்க்கலாம்னு அழைப்பதுதான் சரியா இருக்குமே தவிர, திமுகவும் தாவேக்காவும் சேரணும்னு ஒரு பொதுவான செய்தியை சொல்லி திமுகவுக்கு மெசேஜ் கன்வே பண்ணா அது சரியா இருக்காது. அண்ணன் திருமா அதை செய்திருக்க கூடாது. அவர் மீண்டும் மீண்டும் தவறை செய்து கொண்டே இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. இந்தியா கூட்டணி முகமிழந்து போயிருக்குங்கிற கவலை அண்ணன் திருமாவுக்கு இருக்கலாம். அதன் பொருட்டு அவர் பேசி இருக்கலாம்னு தான் நான் பாக்குறேன். ஏனென்று கேட்டால், நீங்க மம்தா பானர்ஜி வலிமையாக எதிர்ப்பை பதிவு செய்கிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கொள்கை ரீதியாக எதிர்ப்பை பதிவு செய்யறாரு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் கொள்கை ரீதியான எதிர்ப்பை பதிவு செய்யறாரான்னா இல்ல. பாஜக எதிர்ப்பு என்கிற நிலையிலிருந்து அது அரசியல் ரீதியான எதிர்ப்பு தானே தவிர கொள்கை சித்தாந்த எதிர்ப்பு அல்ல. அதே போலதான் சிவசேனா கைவிட்டு போனதற்கு பிறகு உத்தவ் தாக்கரே பதிவு செய்கிற எதிர்ப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் எதிர்ப்பு தானே தவிர கொள்கை ரீதியிலான எதிர்ப்பு அல்ல. அப்ப கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய வலிமையான கட்சியாக அந்த கூட்டணிக்குள் முகமாகவும் முகவரியாகவும் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்றது அண்ணன் திருமாவுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு அந்த முகத்தை சிதைத்துக் கொண்டதற்கு பிறகு இந்தியா கூட்டணி எதை வைத்துக் கொண்டு இயங்குதுங்கிற கேள்வி இருக்கு. நீங்க அண்ணன் திருமா சொல்றாரு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இல்லையா இந்தியா கூட்டணிக்குள்ளன்ற அந்த கணக்குகள் என்பது வேறு. காங்கிரசும் ஏதோ ஒரு பயணத்தை பாஜகவுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கிறது. அதே போல கம்யூனிஸ்டும் ஏதோ ஒரு பயணத்தை பாஜகவுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கிறது. இங்கே தாவேக்கா பாஜகவுக்கு எதிராக ஒரு சின்ன இம்மி அளவு நகர்வை கூட செய்ததில்லை என்கிற போது அது சரியாக இருக்காது. ஆனா இந்தியா கூட்டணிக்கு திமுக தேவைப்படுகிறது என்கிற திமுகவினுடைய தேவையை அண்ணன் உணர்த்தி இருக்கிறார் என்று கூட நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா திமுக தான் வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக உடனே அறிவிக்கப்பட்டு ராகுல் காந்தியினுடைய பதவி பறிக்கப்பட்ட போது டெல்லியில் யுத்தம் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். எப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் நெருக்கடி வந்ததோ அப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். எப்போதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவிரி கோலமாக ஆடியதோ அப்போதெல்லாம் அதை எதிர்த்து அதற்கு கடிவாளம் போடுகிற இயக்கமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான்.
அண்ணன் திருச்சி சிவா பதிவு செய்த எதிர்ப்பை காங்கிரஸ் கட்சியில் வேறொருவர் பதிவு செய்தது கிடையாது. கனிமொழி பேசிய எதிர்குரலுக்கு இணையாக காங்கிரஸ் கட்சியில் வேறு ஒருவர் பேசியது கிடையாது. அதே போல அண்ணன் ராசா எழுப்பிய சண்டமாருதத்துக்கு எதிராக வேறு ஒருவர் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய எதிர்ப்பை சண்டமாருதத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒருபோதும் செய்தது கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே திமுகவினுடைய தேவை இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது என்கிற நிலையில் அண்ணன் திருமா சொல்லி இருக்கலாம் என்றே நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா அவர் தப்பா கணிக்கக்கூடிய தலைவர் அல்ல. அவர் எப்போதுமே சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிற ஒரு நல்ல தலைவர் என்கிற இடத்தில் இருக்கிறார். அவர் தாவேகாவுக்காக எடுத்த முடிவு மட்டும்தான் தவறான முடிவாக போயிருக்கிறதே தவிர அதற்கு முன்பு எடுத்த எல்லா முடிவுகளையுமே காலத்துக்கேற்ப சரியாக யோசித்து சமயோஜிதமாக எடுக்கக்கூடிய முடிவாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சையும் நான் புரிந்து கொள்வேன். அண்ணன் திருமா சமீப காலமாக தடுமாறுகிற காரணத்தால் இந்த பேச்சு தடுமாற்றத்தின் வெளிப்பாடாகவும் வெளிப்படுகிறது என்பதுதான் உண்மை. இதுல இன்னொரு முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, ஏன் அதிமுக திமுக சேரக்கூடாதுன்றாரு. நான் உண்மையிலேயே இதை வன்மையா கண்டிக்கிறேன் சார். அது எப்படி திமுக அதிமுக சேரணும்ன்ற குரலை நீங்க மீண்டும் உயர்த்துறீங்க? இது தாவேக்கா செட் பண்ண ஒரு நரேஷன் இல்லையா? அப்படி ஒரு சூழல் அமையுதா? நான் என்ன கேட்கிறேன்னா, அன்னைக்கு டிடிவி தினகரன் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை வரலாற்று பின்னணியோட சொல்றாரு. ராஜாஜியும் அண்ணாவும் கூட்டணி அமைக்கலாம். அன்னைக்கு காங்கிரஸ் என்கிற ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தவே முடியாத சூழல் இருந்தது. காங்கிரஸ் பன்னெடுங்காலமாக அதிகாரத்தினுடைய அவையிலேயே குழுவிட்டு இருந்தது. அன்றைக்கு இருந்த பண்ணை முதலியார்கள், அதே போல அன்றைக்கு இருந்த பண்ணை முதலாளிகள், அன்றைக்கு இருந்த மிட்டா மிராசுகள், அன்றைக்கு இருந்த ஜமீன்தார்கள், இவர்கள் எல்லோரும் தங்களிடம் இருந்த அதிகாரத்தை அதை கூறுதிட்டிக் கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு பயன்படுத்தினார்களே தவிர காங்கிரஸ் கட்சி வீழ்த்த முடியாத நிலையில் அவர்களினுடைய அந்த அதிகார பலம் என்பது இருந்தது. அப்போ அதை வீழ்த்துவதற்கு சில வியூகங்கள் தேவைப்பட்டது. இன்னைக்கு தாவேகா அப்படிப்பட்ட அசூர பலத்தில் வீழ்த்த முடியாத நிலைமையில இருக்கு. இன்னொன்று, இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்துக்கே வரவில்லை, அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பும் இல்லை என்கிற நிலையில் தான் அந்த வானவில் கூட்டணியை வடிவமைச்சு சீபா ஆதித்தனாரை கூட திருவைகுண்டம் தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட வச்சார் அண்ணா. அப்போ அன்னைக்கு இருந்த திமுகவினுடைய நிலைமைதான் இன்னைக்கு திமுக கிட்ட இருக்கா? இன்னைக்கு திமுக ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்பர் 1 பார்ட்டியா இருக்கு தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கக்கூடிய கட்சி தாவேகாவை வீழ்த்துவதற்கு அதிமுகவோடு கூட்டு வைக்கணும்னு பேசுவது திமுகவை குறைத்து மதிப்பிடுவதாக நான் பொருள் கொள்றேன். அது ஏற்கவே முடியாதது. அதிமுகவோடு கூட்டு சேர்ந்துதான் திமுக தாவேகாவை வீழ்த்தணும்ன்ற இடத்துல தாவேகாவும் இல்ல, அந்த அளவுக்கு பலகீனமான இடத்துல திமுகவும் இல்லை. சோ இத ஒரு நரேஷன் செட்டிங்கா பாக்குறீங்க, அப்படிதானே? இல்ல அப்கோர்ஸ் அதான். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான அஜெண்டாக்கள்ல ஒண்ணு இங்க திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசை அமைப்பது. இது கழகம் என்று சொல்லிக் கொண்டாலுமே கூட இது ஒரு கழகமில்லாத ஆட்சி என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். அப்போ அதிமுக பிளவுபட்டு போச்சு, அதிமுக இன்றைக்கு சின்னாபின்னமாயி போச்சு, அதிமுக சிதைஞ்சு போச்சு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அதிமுகவை சிதைத்த பெருமை பாஜகவுக்கு உண்டு. அதை மிச்சமீதியை ஒன்று சேர விடாமல் தடுத்த பெருமை விஜய்க்கு உண்டு. அப்ப இந்த இருவரும் ஏதோ ஒரு நேர்கோட்டில் அதிமுக விஷயத்தில் கலகங்கள் இல்லாத ஆட்சி என்கிற அந்த குரலில் ஒருமித்த கருத்தோடு பயணிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 கட்சியும் கூட்டணிக்கு வருதுங்கிற செய்தியை இவர்கள் தான் பரப்புகிறார்கள், இவர்கள் தான் சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், பேராசிரியர் காதர் மைதீனோ அல்லது அண்ணன் திருமா போன்றவர்களோ இங்க இருக்கும்போது அந்த குரலை சொல்லவே இல்லையே. இங்க அதிமுகவும் திமுகவும் கூட்டணின்னு பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. இங்க இருந்து வெளியேறி தாவேகாவோடு கூட்டு வைத்ததற்கு பிறகு அதை சொல்றாங்க. காங்கிரஸ் பின்னங்கால் பிடரில் அடிக்க தேர்தல் முடிவு அடுத்த நொடியே புறப்பட்டு போய்விட்டது. புறப்பட்டு போனதற்கு பிறகு அங்கே போய் அதிமுக திமுக கூட்டணி என்று பேச்சு நடந்ததாக சொல்கிறார்கள். அவர்கள் அப்போது அந்த நேரத்தில் இங்கேயே இல்லை. இல்லாத ஒருவர் எப்படி சாட்சி சொல்ல முடியும் என்கிற கேள்வி இருக்கு. அப்புறம் ஒருவேளை நடந்திருந்தால், மேபி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நடந்திருந்தால் இது அயோக்கியத்தனம்னு வைகோ சொல்றாரு. நடந்திருந்தால் தான் அயோக்கியத்தனம், இது நடக்கவே இல்லையே. நடக்காத பட்சத்துல எப்படி ஒரு அயோக்கியத்தனம்னு சொல்ல முடியும்? அப்போ இது ஒரு நரேஷன் செட் பண்ற வேலை தான். அந்த நரேஷன் செட் பண்றதுக்கு இன்னைக்கு டிடிவி தினகரன் வலு சேர்க்கிறது மாதிரி பேசி இருக்கிறது ஏற்க முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். இல்ல, இப்ப திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல, நடந்துச்சுங்கிறத வெளியே இவங்க சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதிமுகங்கிற கட்சியை ரொம்ப குறிவைத்து அழிப்பது போல் அந்த எம்எல்ஏக்களை இழுப்பது, முன்னாள் அமைச்சர்களை சேர்ப்பது மாதிரி செஞ்சுக்கிட்டு அதிமுக திமுக கூட்டு களவாணி 2 பேரும் கூட்டு சேர போறாங்கன்னு சொல்வதுங்கிறது எந்த விதத்துல அறம்னு கேட்கிறேன் நான். நீங்க திமுக 2 மோசமான சக்தி. இல்ல, முதல்ல இந்த விஷயத்துல குறை சொல்கிற இடத்தில் தாவேகா இருக்கா அப்படின்னா அந்த இடத்தையே அவர்கள் இழந்து விட்டார்கள் தான் நான் பாக்குறேன்.
நீங்க வந்து அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதிமுகவில் யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அவர்களெல்லாம் உங்க வாஷிங் மிஷின்ல துவைச்சு வெள்ளையாக்கி உங்க பக்கத்துல நிறுத்திட்டீங்க நீங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் அங்கிருந்து ஊழல் செய்தவர். அவரை கொண்டு வந்து உங்க பக்கத்துல நேத்து நிறுத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, ஊழலுக்கு எதிராக நாங்க வந்து அரசை கொண்டு செலுத்துறதுனால இங்க வந்திருக்கோம். இதே விஜயபாஸ்கர் தான் எங்கள்கிட்ட பேசினாங்க. அவங்களோட அப்ரோச் எங்களுக்கு பிடிச்சிருந்த. வாட் இஸ் மீன் பை அப்ரோச்? அந்த அப்ரோச் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உங்களிடத்துல பேசிய பேரம் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. உங்கள் பேரம் உங்களுக்கு பிடித்திருந்த காரணத்தால் நீங்கள் அந்த கட்சியில் சேர்ந்து கொண்டீர்கள் என்பதுதான் அந்த அப்ரோச் என்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற விளக்கம். அப்போ நீங்க எப்படி வந்து ஒரு தூய்மையான தூய சக்தியாக இருக்க முடியும்? அங்க இருந்த தீய சக்திகளை எல்லாம் கொண்டு வந்து உங்க பக்கத்துல சேர்த்து நீங்க தூய சக்தின்னு சொன்னீங்கன்னா, அதே டெய்லர் தான், அதே சட்டை தான், அதே கோட்டு தான், ஆனா ஆள் மட்டும் வேறையாக மாறி இருக்கிறார் என்று சொன்னா அது எப்படி தூய்மையான சக்தியாக இருக்க முடியும் என்பதுதான் செய்தி. அப்போ இவர்கள் அது குறித்து பேசுவதற்கே தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தாங்க. நேற்றுக்கு கரூரில் போட்ட மேடை யாருடைய ஃபண்டில் போடப்பட்ட மேடை? விஜய் இத்தனை ஆண்டு காலமாக சம்பாதித்த பணத்தை கொடுத்து மேடை கொடுங்கன்னு சொன்னாரா? இல்ல இந்த கட்சிக்காரங்க வந்து ஒரு மாசமா எம்எல்ஏ சம்பளம், மந்திரி சம்பளம் வாங்கியிருக்காங்களா? அந்த சம்பளத்தெல்லாம் ஒன்று திரட்டி கூட்டம் போட்டாங்களா? நேத்து பண்ண செலவு எந்த செலவு? யார் செலவு? அந்த செலவுக்கு கணக்கு இருக்கா? அப்ப பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுற எந்த தகுதியாவது உங்களுக்கு இருக்கா? ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுறீங்கல்ல, இங்க எல்லாமும் பார்ட்டி ஃபண்டு தான். உண்டியல் கொடுக்கிற கம்யூனிஸ்டுகளினுடைய ஃபண்டும் பார்ட்டி ஃபண்டு தான் சார். அப்ப பார்ட்டி ஃபண்டுனா என்னன்னே தெரியாம காலங்காலமாக பன்னெடுங்காலமாக இங்க அரசியல் கட்சிகள் நிதி திரட்டித்தான் தேர்தலை சந்திக்கிறார்கள். ஒண்ணு வேணாம், உங்க பக்கத்துல இன்றைக்கு உங்களுடைய புதிய கூட்டாளியாக சேர்ந்து உங்களுக்கு லாவணி பாடுகிற வைகோ கடந்த 10 ஆண்டுகளாக தேர்தல் நிதி வசூலிச்சார். எந்த தேர்தலையுமே அவர் போட்டியிடல. கணக்குப்படி 2019 திமுகவினுடைய சின்ன தேர்தல் செலவு திமுக செய்தது. 2021 திமுகவினுடைய சின்னம் தேர்தல் செலவு திமுக செய்தது. 2026 திமுகவுடைய சின்ன தேர்தல் செலவு திமுக செய்தது. அப்ப இந்த தேர்தல்களில் எல்லாம் நீங்கள் நிதி வசூலித்தீர்களே, தேர்தல் நிதினு சொல்லி நீங்க தேர்தலே நிக்காம தேர்தல் நிதி வசூல் பண்ண கட்சியை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு பார்ட்டி ஃபண்ட் பத்தி நீங்க பேசலாமா? பேசுவதற்கான யோகிதை உங்களுக்கு இருக்கா? அப்போ நீங்க என்னவாக வெளிப்படுகிறீர்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாமும் ஊழலாகவே தென்படுகிறீர்கள். உங்க கட்சிக்குள்ள உங்களுடைய நிர்வாகி ஒருவர் ஏபிபி பிபி போஸ்டிங் போடுறதுக்கு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்டிங் போடுறதுக்கு பணம் வாங்கிட்டாருன்னு உங்க கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சொல்றாங்க. உங்க கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. அப்ப இதுக்கு பேர் ஊழல் இல்லையா? இதுக்கு பேர் லஞ்சம் இல்லையா? அப்ப எந்த வகையில் நீங்க திமுகவையும் அதிமுகவையும் குறை சொல்ற இடத்துக்கு வந்திருக்கீங்க சார்? கோடிக்கணக்கில் செலவு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகிறார்கள். ஹோல்சேல் டீலிங் நடக்குது சாருங்க. மொத்த கொள்முதல், சில்லறை கொள்முதல் இல்ல, ரீட்டைல் இல்ல, ஹோல்சேலா நடக்குது பர்ச்சேஸ். அப்ப அந்த ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இதுவரைக்கும் திமுகவும் அதிமுகவும் இருந்துச்சு. அதிமுகவும் திமுகவும் இதுவரைக்கும் அப்படி பண்ணிச்சா? அந்த கட்சிகள் கூட செய்யாத அளவுக்கு ஒரு பேரத்தை, ஒரு மோசமான ஒழுங்கீனமான நடவடிக்கையை இந்த அரசு செய்கிற போது, இந்த அரசு அந்த 2 கட்சிகள் குறித்து ஊழல் கட்சி, லஞ்ச லாவண்யம் மிகுந்த கட்சி என்று பேசுகிற தார்மீக உரிமையை பெற்றிருக்காங்க 100 விழுக்காடு இல்லை என்பதுதான் பொருள். சிடி நிர்மல்குமார் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யறாரு. திமுகவும் அதிமுகவும் சேரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த காதர் மொய்தீன், வைகோ, திருமாவளவன் சொன்னாரு. சொல்லிட்டு இது வந்து வதந்தியாக இருக்கலாம், எனக்கும் அப்படி சொல்லப்பட்டதுங்கிற மாதிரி அவர் என்ன சொன்னாருங்கிறதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாத்தி சொல்லப்பட்டது. இந்த நிலையில் கரூர் சம்பவத்துல போலீஸை அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு, காவல்துறையை. அப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கு தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது முதல்ல தெரிஞ்சிச்சு. நாங்க ஏதோ செவர் விழுந்துருச்சா நினைச்சோம். எஸ்பி எங்க பக்கத்துல தான் இருந்தாரு. எஸ்பிக்கே அந்த சம்பவம் தெரியல, ஆனா செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப எப்படி அவர் முன்கூட்டியே பிளான் பண்ணி தானே அதை பண்ணிருக்காங்கன்னு சிடிஆர் இன்னைக்கு குற்றம் சாட்டியிருக்காரு பிரஸ் மீட்ல. சார் 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்து சேர்ந்தார் சார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 7 மணி நேரம் தாமதம். சிடி நிர்மல்குமார் சொல்லுகிற செய்திய கொஞ்சமாவது நம்பும்படியாக சொல்ல வேண்டாமா? பொய் தான் சொல்றீங்க, பித்தலாட்டம் தான் பண்றீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதை நம்பும்படியாக சொல்ல வேண்டும் அல்லவா? நீங்க இருக்கும்போது பக்கத்துல எஸ்பி இருந்தாரு, செவரு விழுந்துருச்சான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பொய், பச்சை பொய் பாருங்க. டிஎஸ்பி ஸ்டாப் பண்றாரு சார் அவருடைய கான்வாய. ஸ்டாப் பண்ணி கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க உள்ளார போனா வாகனம் உள்ளார போகும்போது கூட்டம் 2ஆக பிளவுபடும், கூட்டத்துல நெரிசல் ஏற்படும், அதனால நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-300 மீட்டர்ல இருந்து 500 மீட்டருக்கு முன்னாடியே நின்று பேசுங்கன்னா, இல்ல எங்களுக்கு அலாட் பண்ண பாயிண்ட்ல தான் நாங்க பேசுவோம்னு சொல்லி கான்வாய் கூட்டத்துக்குள்ள போயிடுச்சு. கூட்டத்துக்குள்ள கான்வாய் போனதற்கு பிறகு விஜய் காருக்குள்ள இருந்து வெளியில வரவே இல்லை. அந்த பேசுகிற அந்த மேடைக்கும் வரல, ஃப்ரண்ட் சீட்டுக்கும் வரல, உள்ளறையே இருக்காரு.
அப்ப அவ்வளவு நேரம் நீங்க வண்டியை கொண்டு போய் கூட்டத்துக்குள்ள நிறுத்தி கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? விஜயினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் மேல ஏறி சொல்றாங்க, இங்க மக்கள் வந்து நசுங்கி கீழே விழுறாங்க, மயக்கம் போட்டு விழுறாங்க, நீங்க அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாங்க. அதை கூட கண்டுகொள்ளாமலேயே பேசி கொண்டிருந்தார். இவ்வளவு தப்பையும் நீங்க செஞ்சுட்டு அங்க வந்து எஸ்பி சொன்னாருன்றீங்க. எஸ்பி சொன்னதுக்கான ஆதாரத்தை இன்னைக்கு வந்து எஸ்பி சொல்லுவாரா? உங்க கையில தானே காவல்துறை இருக்கு. எஸ்பி இப்ப சொல்லுங்க. ஆமா நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்னு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான் ஃபர்ஸ்ட் அங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆபீசரா வர்றாரு. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அவர் ஆபீசரா வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா என்கொயரிய டிஎஸ்பியை கூப்பிட்டு பண்றாரு. டிஎஸ்பியை கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது டிஎஸ்பி தெளிவா இந்த செய்தியை சொல்றாரு. இன்னொன்னு, செந்தில் பாலாஜி எப்படி 5 நிமிஷத்துல வந்துட்டாரா சார்? நைட்டு 11 மணிக்கு தஞ்சாவூர்ல இருந்த நானே போயிட்டேன் சார் கரூருக்கு. சம்பவத்தை கேள்விப்பட்டுட்டு இப்படி 41 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு 11 மணிக்கு நானே போயிட்டேன். ஒரு 1.5 மணி நேரத்துல நானே தஞ்சாவூர்ல இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகும்போது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி 5 நிமிஷத்துல வரமாட்டாரா? அதெல்லாம் எளிதாக வர முடியும். வர முடியாது. ரூம் போட்டாங்க. அவர் ஊரே கரூர் தானே. அவர் ஊரே கரூர். ஆபீஸ் நகரத்தினுடைய மைய புள்ளியில இருக்கு. அங்க செய்தி கேள்விப்பட்ட உடனே உடனடியாக புறப்பட்டு வர்றாங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வு. இதெல்லாம் நீங்க வந்து இப்ப சென்னை மாதிரி கிடையாதுல்ல. கரூர்லாம் சென்னையோட ஒப்பிடும்போது ரொம்ப சின்ன ஊர் தானே சார். ஊரு அமைப்பு எல்லாமே டக்கு டக்குன்னு எளிதா போற மாதிரி தானே சார் இருக்கும். சென்னை மாதிரி டஃபா இருக்காதுல்ல. கரூர் ஒரு பக்கம் சின்ன ஊருன்றதை தாண்டி சம்பவம் நடந்த இடத்துக்கும் திமுக அலுவலகத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நீங்க கணக்கிட்டு பாத்துருங்க. என்ன பெரிய முடியாத காரியமா இது? கரூர் நகருக்குள்ள இப்படி ஒரு செய்தி வந்ததற்கு பிறகு அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய திமுகவினுடைய நிர்வாகி, அவர் தான் மாவட்ட செயலாளர். இன்னும் சொல்ல போனா அமைச்சராக இருந்த போது அவருடைய பொறுப்பு அமைச்சருக்கு உட்பட்ட மாவட்டம் அந்த மாவட்டம். அவர் தான் அந்த மாவட்ட மக்களினுடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்கிறவர். அந்த அடிப்படையில உடனடியாக அவர் ஸ்பாட்டுக்கு போறாரு. ஆம்புலன்ஸை கூப்பிட்டது இவங்க தான் சார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதமான செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஆம்புலன்ஸ் திட்டமிட்டு வந்துச்சுன்றாங்க. ஆம்புலன்ஸை கால் பண்ணி கூப்பிட்டதே இவங்க தான். இதெல்லாம் ட்ராக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. அருணா ஜெகதீசன் தலைமையிலான தனிநபர் ஆணையம் விசாரணைக்கு வந்து ஒரே நாள்ல சில தகவல்களை எடுக்கிறாங்க. யார் போன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் சொன்னது, எத்தனை மணிக்கு சொன்னாங்க, எத்தனை மணிக்கு ஆம்புலன்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துரு, இந்த தகவல்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த தகவல் எல்லாம் எடுத்ததற்கு பிறகு அடுத்த கட்டமாக இந்த விசாரணைக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை காவல்துறையை கொண்டு அஷ்ரா கார்க் தலைமையில நீதிமன்றம் போடுது. இப்ப நீதிமன்றம் போட்டு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை தயார் நிலையில கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தும் போது இவங்க சிபிஐ பக்கம் போறாங்க. இப்படி இந்த விசாரணையினுடைய ஒரு கோணத்தையே திசை திருப்பி வேறு ஒரு பக்கம் கொண்டு போய் இவங்க நிற்பாட்டினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த விவகாரத்துல நீங்க சொல்கிற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இத்தனை நாட்களாக எங்கே போனதுன்னு கேக்குறேன். ஏன் செந்தில் பாலாஜி இவ்வளவு சீக்கிரம் அங்க வந்தாருங்கிற கேள்வியை இத்தனை நாட்களாக கேட்கல. 1 வருஷம் ஆக போகுது சார் சம்பவம் நடந்து. மிக சரியா 1 வருஷம் ஆக போகுது. செப்டம்பர் மாதம் வந்தா. அப்போ இந்த 1 வருஷ காலமாக நீங்க சொல்லாத குற்றச்சாட்டுகளை திடீர்னு இப்ப காவல்துறையை சார்ஜ் பண்றீங்க. செந்தில் பாலாஜி 5 நிமிஷத்துல வந்தது எப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆம்புலன்ஸ் வாகனம் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்க. சிஎம் தனி விமானத்துல சார், சிஎம் தனி விமானத்துல வர்றதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? பேரிடர் என்று வந்துவிட்டால் சிஎம் தனியான ஒரு விமானத்தில் புறப்பட்டு வருவதற்காகவே ஒரு விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காதா? அது எமர்ஜென்சிக்காக தானே பயன்படுத்துறாரு சிஎம். அந்த எமர்ஜென்சி ஆக்ஷனுக்காக உடனே அந்த விமானத்தை கொண்டு வந்து சிஎம் டிராவல் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா? இதையெல்லாம் ஒரு குறையாக சொல்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டெல்லாம் விஜய் மீது இருக்கக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப விஜய் அவர்களுடைய பேச்சு, வரப்போகிற இடைத்தேர்தல், இது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இந்த மே 4ஆம் தேதி இருந்த அதே மனநிலையில மக்கள் இருப்பாங்களா? இந்த இடைத்தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா எல்லாமே அதிமுகவினுடைய இடங்கள். அந்த தேர்தலில் மக்கள் விசிலியும் தேர்ந்தெடுக்கல, சூரியனையும் தேர்ந்தெடுக்கல, ரெட்டலையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த 6 மாதத்தில் அடுத்து வர தேர்தல் நடந்துச்சுன்னா 6 மாதம் கழிச்சு என்ன மனநிலை இருக்கும்? திருப்பி அதிமுகன்னு தேர்ந்தெடுப்பாங்களா? இல்ல விலகி போன அந்த எம்எல்ஏக்கள் மீது பாசமா இருப்பாங்களா? இல்ல டிஎம்கே வரட்டும்னு நினைப்பாங்களா? இதெல்லாம் இல்ல விசில் தான் இனிமே அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்களா? எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க ஒரு தேர்தல் அப்சர்வரா? அதாவது இந்த மேடையே தேர்தல் பிரச்சார மேடையாகத்தான் விஜய் பயன்படுத்தினார். முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலை நேற்றைய மேடையிலிருந்து அவர் துவங்கி இருக்கிறார். இடைத்தேர்தல் அரசியலை தான் நான் பாக்குறேன். விஜய்க்கு ஒரு பதட்டம் வந்து விட்டது. அதனால்தான் இல்லாத செய்திகளை எல்லாம் இருப்பதாக சொல்கிறார். அவர் தான் சார் காவல்துறைக்கு மந்திரி. பொறுப்பு அமைச்சர் யாரு? அவர் தானே. அவரோட கீழே இருக்கிற இலாக்கா தானே. அவரே சார்ஜ் வைக்கிறார் சார் காவல்துறையை நோக்கி. இது தமிழ்நாட்டுக்கு முதல் தடவை. இதுவரைக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறையை நோக்கி குற்றச்சாட்டுகளை வைத்ததே இல்லை. துறை ரீதியா விசாரணைக்கு உத்தரவிடுகிற எல்லா அதிகாரமும் உங்களிடத்துல இருக்கு. ஆனா நீங்க அந்த செய்திகளான்னு கேட்டா செய்யல. செய்யாத நீங்க இப்ப வந்து என்ன சொல்றீங்கன்னா,
காவல்துறையை சார்ஜ் பண்றீங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னா இடைத்தேர்தல் பதட்டத்தை அவருக்கு அதிகரித்து இருக்கிறது. இடைத்தேர்தல் மீதான அச்ச உணர்வு வந்துருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் அண்ணன் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த ஆட்சி கவிழும்ட்டாரு. கவிழும்னா என்ன அர்த்தம்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி மீண்டும் இடைத்தேர்தல்ல கிடைக்காது. அப்சல்யூட் மெஜாரிட்டிக்காக தானே இடைத்தேர்தலினுடைய இந்த தேவையை உருவாக்குறாங்க. இடைத்தேர்தல் தன்னியல்பாக உருவாவது என்பது வேறு, உருவாக்குவது என்பது வேறு. இது உருவாக்கப்பட்டதுதான். திட்டமிட்டு பேரம் பேசி ராஜினாமா செய்ய வச்சு இடைத்தேர்தலுக்கு தயாராகிறாரு. அப்ப அந்த அச்ச உணர்வு அவர்களுக்கு வந்துருச்சு. நீங்க ரொம்ப அழகா குறிப்பிட்டீங்க. இது திமுகவினுடைய ஸ்பேஸோ தாவேகாவினுடைய ஸ்பேஸோ இல்லை, இது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய ஸ்பேஸ்ன்னு. இப்ப அதிமுகவை கபலீகரம் செய்ய நினைக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம், வருத்தம் அதிமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் வந்துருச்சு. அவன் இப்ப பாஜகவோடு இருந்த மனப்புழுக்கத்திலிருந்து வெளியில் வந்து அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். அப்படின்னா இந்த தொகுதி முழுமைக்கும் சிறப்பு கவனத்தை அதிமுக செலுத்தும். எனவே அதிமுக இந்த தேர்தலில் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்று, இந்த பூஷ்வாக்கள் மனநிலையில் இருந்த விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் அம்பையில அவர் பேர் என்ன, இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேலு, ஆமா மரகதம் குமரவேலு, இவர்கள் மாதிரியான ஆட்களோடு இருந்த பிணக்கு இருக்குல்ல அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு, அது இன்னும் கொஞ்சம் வைராக்கியமா இவர்களை எதிர்க்க வச்சிருக்கு. நீங்க பாருங்களேன், சி வி சண்முகத்துக்கு எதிராக விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு பெரிய யுத்தத்தையே தொடுக்கிறார் புதுசா வந்திருக்கிற மாவட்ட செயலாளர். அப்ப இது என்னத்தை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, காலங்காலமாக அதிமுகவில் இவர்கள் மட்டுமே கோலோச்சினார்கள், இவர்களுக்கு மட்டுமே இடம் கிடைத்ததுன்ற வருத்தம் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு இருக்கு. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்கள் மீண்டும் வாக்கு சேகரிக்க வந்தா என்ன சொல்லி வாக்கு சேகரிப்பாங்க? இப்ப விஜயபாஸ்கர் வந்து எனக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, எனக்கு அதிமுகவை பிடிக்கல, நான் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போயிட்டேன், நீங்க எனக்கு தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா மக்கள் எப்படி அதை உள்வாங்குவார்கள்? அதிமுக தொண்டை இதை களத்துல கேள்வியா கேட்க மாட்டாங்க. எனவே ஒரு சவால் மிகுந்த தேர்தல் தான். 2வது, திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கிறதா ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். கூட்டணியால் தான் திமுக ஜெயிக்குது, கூட்டணி பலம் இல்லாம தனித்து விடப்பட்டிருக்கு. அப்ப திமுகவினுடைய தொண்டர்களுக்கு ஒரு வெறியும் வேகமும் வந்திருக்கு. இந்த களத்துல நாம நின்று உறுதியாக வென்றெடுத்தால் மட்டும்தான் திமுக இன்னும் அதே செல்வாக்கோடு இருக்கிறது, திமுக இன்னும் வலிமையாக இருக்கிறது என்பதை பதிவு செய்ய முடியுங்கிற அந்த வேகம் இருக்கு. எனவே இந்த வேகத்தோடு அதிமுகவும் திமுகவும் களத்தில் இருக்கிற போது விஜயால் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் போகும் என்றுதான் நான் பார்க்கிறேன். இவர்கள் எதிர்பார்த்ததை போல இடைத்தேர்தல் முடிவுகள் அமையாது. பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. கரூர் சம்பவம், செந்தில் பாலாஜி மீதான விமர்சனம், அதிமுக திமுக ஒன்று சேர போகுது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. இடைத்தேர்தல் அது நடக்குமா, தள்ளி போடுறாங்களா, அது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக இந்த தேர்தலில் டம்மியா பொதுவா ஒரு வேட்பாளரை சில இடங்களை நிப்பாட்டுவாங்கங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப திருச்சி பொதுவான வேட்பாளர் நிறுத்தணும். நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக என்கிற கட்சி அந்த ஸ்ட்ரக்சர்ல எந்த டேமேஜும் இல்லை, தோல்வியை தழுவி இருக்கு. இதான் சார் முதல் தோல்வி மு.க. ஸ்டாலின் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு. ஒரு தோல்வியினாலேயே அந்த கட்சி சிதஞ்சு போச்சுன்னு சொல்லிட முடியுமா? அந்த கட்சி என்ன ஸ்ட்ரக்சர் இழந்துருச்சா? அதிமுக ஸ்ட்ரக்சர் இழந்திருக்கு, திமுக ஸ்ட்ரக்சர் இழக்கல. பொது வேட்பாளர் போட வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு எங்கிருந்து வருது? அதிமுக வேணா அதை பரிசீலிக்கலாம். அதிமுக தன்னுடைய அழிவை தற்காத்துக் கொள்வதற்கு விஜய்க்கு ஒரு கடிவாளம் போடணும்னு நினைச்சு ஒரு முடிவு அதிமுக வேணா எடுக்கலாமே தவிர திமுக அந்த முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக இன்னும் அதனுடைய வலிமை குறையாமல் அப்படியே தான் இருக்கிறது. ஒன்னே ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கு, அவ்வளவுதான். இதுவரை இல்லாத ஒரு பெரிய எதிர்கட்சி என்கிற அந்தஸ்து அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்கு சார். தமிழ்நாட்டு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கான எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை. இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வெற்றி தான். அதனால திமுக பொது வேட்பாளரை நிறுத்துகிற அளவுக்கெல்லாம் மோசமான நிலைக்கு போகவில்லை. அப்படி ஒரு தேவை திமுகவுக்கு இல்லை. பாப்போம். ரொம்ப தீர்க்கமா தெளிவா பல்வேறு விஷயங்களுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா திமுக கூட்டணியா அப்படிங்கிறத திமுக தரப்பு அதிமுக தரப்புமே மறுக்கல. பலர் பந்தா பார்ப்போன்னு இருக்கிறாங்க. நீங்க ஏன் வரணும்னு கேட்டிருக்கீங்க. ஒரு திராவிட இயக்க அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து இந்த விஷயத்துக்கு இவ்வளவு தீர்க்கமா பதில் சொன்னவர் நீங்க தான் நான் பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போறோம். உங்களை போன்ற கருத்தாளர்கள், அப்சர்வர் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அணுகணும்னு தொடர்ச்சியா நம்ம சொல்ல தான் போறீங்க. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.